கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தொடர்பான வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கடந்த ஜூன் மாதம் விஷச்சாராயம் குடித்து 66 பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்குகளை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி அதிமுக வழக்கறிஞர் இன்பதுரை, பாமக வழக்கறிஞர் கே பாலு, பாஜக வழக்கறிஞர் மோகன்தாஸ், தேமுதிகவின் பார்த்தசாரதி ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். நீதிபதிகள் கிருஷ்ணகுமார், பாலாஜி அமர்வில் நடந்த விசாரணையில் புதுச்சேரி உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இருந்து எத்தனால் கொண்டு வரப்பட்டுள்ளதால் சிபிஐ விசாரணை தேவை என இன்பதுரை, மோகன்தாஸ் ஆகியோர் தரப்பில் வாதிடப்பட்டது. அரிதான வழக்காக கருதி சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கே பாலு தரப்பில் வாதிடப்பட்டது. வழக்கில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை பட்டியலிட்ட தமிழ்நாடு அரசு தரப்பு புலன் விசாரணை முடிந்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய உள்ள நிலையில் சிபிஐக்கு வழக்கை மாற்றுவதால் எந்த பயனும் இல்லை என்று வாதிட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் முடிந்து தீர்ப்பளித்துள்ள நீதிபதிகள் வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டதோடு தவறு செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் ஆணையிட்டனர். உடனடியாக இந்த ஆவணங்கள் சிபிஐயினுடைய விசாரணை அதிகாரியிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். அந்த பொறுத்தவரையில் இது ஒரு புதிய கோணத்தில் இந்த விசாரணை தொடங்க இருக்கிறது. பல்வேறு மர்மங்கள், பல்வேறு சந்தேகங்களுக்கான விடை வரக்கூடிய சிபிஐ விசாரணையில் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் சிறப்பாகவே விசாரித்து வந்ததாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர் மேல்முறையீடு குறித்து முதலமைச்சர் முடிவு செய்வார் என தெரிவித்தார். நாங்கள் என்ன சொல்கிறோம், சிபிசிஐடி ப்ராப்பராக விசாரிச்சிருக்குங்கிறதை உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கோம். எத்தனையோ உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்புகள் உச்ச நீதிமன்றத்தில் மாற்றப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த தீர்ப்புகள், மாற்றப்படக்கூடிய தீர்ப்புகள் தான் உச்ச நீதிமன்றத்தில் சரியான முறையிலே வாதங்களை நாங்கள் எடுத்து வைத்து நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு உண்டு. சிபிசிஐடியுடைய விசாரணை சரி என்று எங்களால் நிரூபிக்க முடியும். அதற்கான ஆதாரங்கள் எங்களிடத்தில் இருக்கின்றன. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசு வழக்கறிஞர்களோடு கலந்து ஆலோசித்து மேல்முறையீடு செய்வது குறித்து முடிவு செய்து அறிவிப்பார்கள். ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையிலான ஆணையமும் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவம் குறித்து விசாரித்து வருவதாக அமைச்சர் ரகுபதி குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், இந்தியா முழுவதும் மதுவிலக்கு கொண்டு வரப்பட்டால்தான் பூரண மதுவிலக்கு சாத்தியமாகும் என்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.